நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் சில நாட்களிலே அவனை வரையறைத்து வைத்திருக்கிறான். சில நாட்கள் அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறான். குறிப்பிட்ட காலங்கள் இந்த உலகத்திலே உலாவ செய்கிறான். அவன் உலாவிக் கொண்டு இந்த உலகத்திலே முற்றிலுமாக உலாவியதற்கு பின்னால் அவனுடைய வாழ்க்கை முற்றுப்பெற்று விட்டால் மரணத்தை தழுவிவிடுகிறான். லன் யுஅக்கிர அல்லாஹ் நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார். ஒரு மனிதனுடைய எல்லை முடிந்து விட்டால், அவனுடைய தவணை முடிந்து விட்டால், எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற தவணைகள் முடிவு பெற்றுவிட்டால், அஜல் அவனுடைய தேவைகள் இந்த உலகத்திலே முடிவு பெற்றுவிட்டால், அவனுடைய ஒரு கவலம், கடைசி கவலம் முடிவிட்டுவிட்டால் அல்லாஹ் சொல்வான், இதா ஜா அஜலுஹா, அவனுடைய எல்லை வந்து விட்டால் ஒரு நிமிஷம் முந்த மாட்டான், ஒரு நிமிஷம் பிந்த மாட்டான், அவன் மரணித்து போவான் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ் மிக அறிந்தவன், நம் மரணத்தை பற்றி மிக மிக அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் அதனை பிற்படுத்தவும் மாட்டான், முற்படுத்தவும் மாட்டான். அல்லாஹ் முடிவு செய்த அந்த மரணத்தை ஒரு மனிதனால் முற்படுத்தி மரணிக்கவும் முடியாது, அவன் பிற்படுத்தியும் மரணிக்க முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். எனவேதான் ஒவ்வொரு நாள் முடியும் பொழுதும், இன்றைய தினம் முடிகின்ற நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கழிந்து விட்டது, என்னுடைய வாழ்க்கையிலே சில நேரங்கள் என்னை விட்டு கழிந்து விட்டது, என்னை விட்டு போகிவிட்டது என்ற உணர்வுகள் வர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, மரண பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு யாரால முடியாது. மரண பிடியிலிருந்து தப்பித்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது, யாருமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களின் வரலாறுகளை எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே நீண்ட காலங்கள் வாழ்ந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட மௌத்துல் மலக்குல் மௌத் வந்து கேட்கிறாங்க, நீங்க 1000 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்தீங்க, உலகத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. உலகத்தை பற்றி உங்களால் என்ன சொல்ல முடியும், ஒரு கருத்தை சொல்லுங்கள் என்று மலக்குல் மௌத் வந்து கேட்கிறாரு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திடத்துல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், உலகம் 2 வாயில்கள் இருக்கிறது, 2 வாயில்கள் இருக்கிறது. உலகத்திலே 2 வாயில்களில் ஒன்று நுழைகிறோம், இன்னொன்று வெளியாகிறோம். இதுதான் உலகம்.